அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று கூறுகிறது வள்ளுவம். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் என்பது வெறும் பட்டப்படிப்புகளும் ஏட்டுக்கல்வியும் நிறைய பணம் சம்பாதிப்பதும் மட்டுமே கிடையாது. ஒரு சமூகம் முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்பதற்கு அடித்தளம் அந்த சமூகம் எந்த அளவிற்கு அறத்தோடு வாழ்கிறது, எந்த அளவிற்கு அறத்தை கடைபிடிக்கிறது, அறத்தை கடத்துகிறது என்பதில் தான் இருக்கின்றது. இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக உனக்கு என்ன தோணுதோ அது போல இரு, உனக்கு எப்படி வாழ தோணுதோ அப்படியெல்லாம் நீ வாழ்ந்துக்க, யாருடைய விமர்சனத்தை பற்றி நீ கவலைப்படாத என்பது போன்ற சிந்தனைகள் சித்தாந்தங்கள் எல்லாம் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் உண்மையில் நாம் செய்வதெல்லாம் சரியாக செய்கின்றோமா, நாம் சரியான பாதையில் போகின்றோமா, நான் செய்வதெல்லாம் முறையாக இருக்கிறதா என்பதை நமக்கு நாமே எப்படி நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வது என்பது மிகவும் முக்கியம். அந்த விதத்தில் பார்த்தால் அறத்தை கொண்டுதான் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் அளவிட்டுக் கொள்ள முடியும். அறம்தான் அதற்கான அளவீட்டு கருவி. அறத்தோடு நீங்கள் செயல்படுகின்றீர்கள் என்றால், அறத்தோடு உங்கள் வாழ்வு இருக்கும் என்றால், அறத்தோடு நீங்கள் பேசுகின்றீர்கள், அறத்தோடு நீங்கள் செயல்படுகின்றீர்கள், அறத்தோடு நீங்கள் வணிகம் செய்கின்றீர்கள், அறத்தோடு நீங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் சரியான பாதையில் செல்கின்றீர்கள் என்று பொருள். யாருடைய விமர்சனமும் உங்களை எதுவும் செய்துவிடாது. ஆனால் அந்த அறம் இன்று இருக்கிறதா? அறம் அற்று போய்விட்ட ஒரு சமூகமாக இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மனித மாண்புகளிலேயே மிகவும் முக்கியமானதும் அவசியமானதும் அடிப்படையில் கடைபிடிக்க வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அறம் என்கின்ற மாண்பு. அந்த மாண்பு தமிழர்களுக்கே உரித்தானது. அதை நாம் இன்று மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் மனக்கண்ணில் அறம் என்பதே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. அந்த அறத்தை மீட்டெடுக்க வேண்டிய, ஞாபகப்படுத்த வேண்டிய, மறுபடியும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், அறத்தை, அறம் சார்ந்த சமூகத்தை உருவாக்குவோம். அந்த உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் அறத்தை இந்த சமூகத்தில் மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அறத்தமிழன் பேரியக்கம் அறத்தின் குரல் என்ற நிகழ்ச்சியினை தமிழகம் முழுவதும் நடத்த திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறம் சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதை அடிப்படை நோக்கமாக கொண்டு நாம் எல்லாம் ஒன்றிணைவதன் மூலமாக ஒரு அறிவார்ந்த, ஒரு அறம் சார்ந்த சமுதாயத்தினை உருவாக்கியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். என் அன்பு உறவுகளே, உங்களுக்கும் இந்த எண்ணம் இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் எப்படி இவற்றையெல்லாம் முன்னெடுப்பது, யாரை கொண்டு முன்னெடுப்பது, எப்படி இதை நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கின்றது. நான் இருக்கின்றேன், அறத்தமிழன் பேரியக்கம் இருக்கின்றது. வாருங்கள், சிதைந்து கொண்டிருக்கின்ற நமது சமூகத்தை அறத்தின் பால் மீட்டெடுப்போம். அறத்தை கொண்டு இந்த சமூகத்தை வழிநடத்துவோம். அறமாக இந்த தலைமுறையை உருவாக்குவோம். அறமற்று போய்விட்ட காரணத்தினால்தான் நம் கண்முன்னே நமது தலைமுறை இவ்வளவு சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய படிப்புகளை படித்துவிட்ட போதும், பொருளாதாரத்தில் உயர்ந்துவிட்ட போதும், வாழ்க்கை என்றால் என்ன என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றது. நிம்மதி என்றால் என்ன, நிறைவு என்றால் என்ன என்று தெரியாமல் சிதைந்து போய் கொண்டிருக்கின்றது. இவற்றை நாம் மீட்டெடுக்கவில்லை என்று சொன்னால், இவற்றிலிருந்து நமது சமூகத்தை நாம் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பாதிப்புகள் நம் கண்முன்னே நமது சமுதாயத்திற்கு நடக்கும், நமது இளைய தலைமுறையினருக்கு நடக்கும். ஆகவே அறத்தை மீட்டெடுப்போம், அறத்தமிழனாக ஒன்றிணைவோம், அறத்தின் குரலாக நாம் ஒருங்கிணைந்து நிற்போம் என்று நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். உங்களது பகுதியிலே அறத்தின் குரல் நிகழ்ச்சியினை நீங்கள் முன்னெடுக்க முடியும் என்றால் திரையில் தெரிகின்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இதற்கு கட்டணம் ஏதும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் இதில் கலந்து கொள்ளலாம். இந்த சமூகத்தை குறைந்தபட்சம் ஒரு அறம் சார்ந்த சமூகமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சமாவது உங்கள் மனதில் இருக்கும் என்று சொன்னால் நம்மோடு கரம் கோத்துக் கொள்ளுங்கள். சந்திப்போம் அறத்தின் குரலில்.